கோவை மற்றும் மதுரை மெட்ரோ எல்லோருக்கும் விருப்பம்தான், அதை யாரும் தடை செய்யவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி கோவை வருகை தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மோடி அவர்களை வரவேற்றதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பீகார் வெற்றிக்கு பிறகு நிதிஷ்குமார் முதலமைச்சராக போவதற்கு முன்னால் வந்தது மிக்க மகிழ்ச்சி. விவசாயிகளுக்காக வந்ததும் மிக்க மகிழ்ச்சி. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களை வரவேற்றதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி. கோவை, மதுரை மெட்ரோ எல்லோருக்கும் அது விருப்பம்தான், அதை யாரும் தடை செய்யவில்லை. பாஜகவை புறம் தள்ளியதனால் தான் இன்றைக்கு வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அது எல்லாம் போய். சென்னை விமான நிலையம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தூத்துக்குடி ஏர்போர்ட் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. 11 லட்சம் கோடி ரூபாயை வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களுக்கு பதற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வைக்க கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு காரில் சென்றார். காரில் சென்று தமிழிசை சவுந்தரராஜனிடம் பிரதமர் அடிக்கடி வருவாரா என கேட்டதற்கு, ஸ்டாலினுக்கு அடி கொடுக்க பிரதமர் அடிக்கடி வருவார் என்றவர் கூறி சென்றது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.